இந்த ரிவர் இங்க உள்ள டவுன்னால ரொம்ப பொலிட்டா இருக்கு. ரொம்ப பொலிட். இந்த நகரத்துல உள்ள அத்தனை கழிவுகளும் இந்த தண்ணியில தான் போய் கலக்குது. இந்த தண்ணி கலந்து இன்னைக்கு பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளத்தை நம்ம தீர்க்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நகரத்தினுடைய அத்தனை சாக்கடைகளும் அத்தனை கழிவுகளும் ஒரு ஆற்றுல கலக்கும் போது இன்னும் வருங்காலத்துல தண்ணீர் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம போயிடும். அந்த லெவலுக்கு இருக்கு. இது இன்றைக்குடைய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையிலையும் இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எங்களுக்கு எடுத்துக்கிட்டா ஏற்கனவே 2004 சுனாமி எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை கடலோர கிராமங்கள்ல பெரும் அழிவை ஏற்படுத்திச்சு. அந்த சுனாமி அழிவு இன்னும் மறக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஏற்கனவே ஒரு காலத்துல 1992ஆம் ஆண்டுல ஒரு பெரும் வெள்ளப்பெருக்க சந்திச்சவங்க, உள்ளூர் பகுதியில் உள்ளவங்க அந்த பெரும் சிரமத்தை சந்திச்சோம். ஆனா இன்னைக்கு 2004ல இந்த சுனாமியோட எஃபெக்ட் எங்களை ரொம்ப பாதிச்சுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சுனாமியும் ரினியூவல் பண்ணி இன்னும் ரொம்ப முக்கியமான அவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஏன்னா அவங்க மேலும் மேலும் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த இப்போடைய பிரச்சனை அவங்களுக்கு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டுள்ள. எனவே அந்த என்விரான்மெண்டல் பிரச்சனைய முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயத்துல நாம கவனம் செலுத்தணுங்கிற எங்க எரிஞ்சோட இது இருக்கு.